லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். அம்பேத்கர் குறித்தான அமித்ஷா அவர்களுடைய கருத்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் மன்னிப்பு கேட்கணும், பதவி விலகணும்னு சொல்லி பெரிய கோரிக்கைகள் எழுது. இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாரு. அவர் காரை மறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் சொல்லி அவங்க தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மொத்தமாகவே இந்த விஷயத்தை, அம்பேத்கர் விஷயத்தை ஒரு மடைமாற்றும் வேலையாக காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு. ஒரு அநாகரிகமான அரசியல் இது. அம்பேத்கர் குறித்து அவர் அவமானப்படுத்தவே இல்லை, அதை ஒரு வேறு மாதிரியான ஒரு அஜெண்டாவோடு மக்களோடு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரியான போராட்டங்கள் அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்ல, அம்பேத்கர் குறித்தான விவாதம் அப்படின்றது தொடங்கி வைத்தது இந்த முறை பாஜக தான் தொடங்கி வைத்திருக்கிறது. அம்பேத்கரை ரெண்டு தரப்புலையுமே இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்பேத்கரை குறித்து அர்ஜுன் ராம் மெக்வால் கூட முந்தா நேத்து நாடாளுமன்றத்துல ஒரு கருத்தை சொல்கிறார். அத எல்லாம் வேற பக்கம். அமித்ஷா பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்ற வரி ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லும் பொழுதே இப்பெல்லாம் இது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சு, எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சுட்டு, இதுக்கு பதிலா நீங்க கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் கூட மோட்சம் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்ப நீங்க இங்க நடத்துற டிபேட் எல்லாம் சும்மா மோட்சத்துக்காக வேணா வேலை பாருங்க அப்படின்ற கருத்து ஒரு பக்கம் உருவாகுது. இன்னொரு பக்கம் அம்பேத்கர் வரும் பொழுது டவுன் பண்ணி அந்த இடத்துல கடவுளை மட்டும் உயர்த்தி பிடித்தால் போதுமானது, அம்பேத்கர் எது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர் பேசுறாரு. இப்ப இதுல பாஜக காரங்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் அம்பேத்கரை ஏத்துக்கிறோம், அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்று இவர்கள் சொல்லுவது அப்பட்டமான ஒரு மோசடி. ஏன் அப்படின்னா, அம்பேத்கர் திராவிட இயக்கத்துக்காரர்களுக்கானவரா? ஆம். திராவிட இயக்க முன்னெடுக்கக்கூடிய தலித் ஆக்டிவிஸ்டுகளுக்கானவரா? ஆம், தலித் ஆக்டிவிஸ்டுகளுக்கானவர். அம்பேத்கரை கம்யூனிஸ்டுகள் கொண்டாடலாமா? ஆம், அம்பேத்கரை கம்யூனிஸ்டுகள் கூட கொண்டாடலாம். ஆனால் அம்பேத்கரை ஒரு காலத்திலும் கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் இந்துத்துவவாதிகள். இதுதான் ரொம்ப பேஸ் லைன். நீ அம்பேத்கர் எல்லோருக்குமானவர்னு சொல்றதே ஆபத்தானது. நான் சொல்லலாம், என் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் நான் சொல்லலாம், ஆனா நீ சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் இப்ப நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய அடிப்படை. ரெண்டாவது, அம்பேத்கர் எல்லோருக்குமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கணும். இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு புத்தகம் எழுதுவது, ஏன்னா எல்லாருக்குமானவர், அவர் இந்துத்துவவாதிகளுக்குமான இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவது. அப்புறம் பாட புத்தகங்களே என்ன திருத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல என்சிஆர்டில அம்பேத்கர் தன்னுடைய கைகளால் தட்டேந்தி தினசரி பூஜை செய்தார் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்து மதத்தில் பிறந்தேன், ஆனால் இந்த இந்து மதத்தில் நான் இருந்து செத்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த மதத்தை விட்டே வெளியே ஓடியவர் அப்படின்னா, அம்பேத்கர் விரட்டப்பட்டார், இந்து மதத்திலிருந்து விரட்டப்பட்டார். அவர் இந்து மதத்திலிருந்து விரட்டப்பட்டதற்கான காரணம் என்ன? அதில் இருந்த சாதி, அதில் இருந்த தீண்டாமை, அதில் இருந்த வர்ணாசிரமம், அதில் இருந்த அடக்குமுறை, அதில் இருந்த ஒடுக்குமுறை, அதில் இருந்த வர்க்க பேதம். இதுதான் அவரை இந்து மதத்திலிருந்து வெளியேற வைத்தது. அதுதான் ரொம்ப அடிப்படையானது. இப்ப அதை ஒரு பக்கம் பேசிக்கொண்டு அம்பேத்கரையும் தனக்கானவர் அப்படின்னு பேசுவது என்பது இருப்பதிலேயே அபத்தமான ஒரு கருத்தாகத்தான் பேச வேண்டியிருக்கிறது. அதை இப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் அம்பலப்படுத்தி பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு போராட்டம். இன்றைக்கு கார் மறியல் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. அமித்ஷாவினுடைய காரை மறித்தது நாளைக்கு இதே ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரீச்சா, ஒரு செக்யூரிட்டி பிரீச் கொஸ்டினா ரைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அமித்ஷாவினுடைய உயிர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பை வாபஸ் வாங்குவது, அவர் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு பார்வையிடுவதற்கு செல்லுகிறார் என்றால் அவரை தடுத்து நிறுத்துவது, காவல்துறையின் மூலமாக அவரையும் அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தியையும் மேன் ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் பாதுகாப்புக்குள்ள அடங்குமா? காரை மறித்து போராட்டம் நடத்துவது அப்படின்றது ஜனநாயக உரிமை. 1970களில் ஜெயபிரகாஷ் நாராயண் அங்க போராட்டம் பண்ணாரு, ஜேபி போராட்டம் பண்ணாரு. என்னன்னு போராட்டம் பண்ணாரு? எல்லா எம்பிக்களுடைய வீட்டையும் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணார். நாடாளுமன்றத்துக்குள்ள யாரும் போக விடாதபடிக்கு அவருடைய போராட்டம் அமைந்தது. அப்போ போராட்டம் நடத்துவது எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய வேலை அல்ல. அந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன, அதை களைவது எப்படி என்பதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் போராட்டம் உருவாவதே அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் அப்படின்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. இதுவரை அமித்ஷா எப்போதாவது
தான் சொன்ன கூற்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது தவறாக சித்தரிக்கப்பட்டது என்று எப்போதாவது பேசி இருக்கிறார்களா? இல்ல. ஆனா இதுல முதல் என்ன முறையாக தவறு இருக்கு? இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லாதீங்க அப்படின்னா அது அம்பேத்கர் அவமானப்படுத்துறது இல்ல. நீங்க அம்பேத்கர் பேரை சொல்லி தப்பிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் சொல்றாரு, வலதுசாரிகள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அது அவர்களை அமித்ஷா சொல்வதற்கு சொல்லலையே. ராஜினாமா. அமித்ஷா அதை சொல்லலையே. அமித்ஷா என்ன சொல்றாரு? ஏஐ மூலமா சித்தரிச்சுட்டாங்கன்றாரு. நான் உண்மையிலேயே ஒரு யோக்கியமான மனுஷனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நான் அம்பேத்கரை பத்தி என்னங்க இழிவுபடுத்தினேன்? நீங்க தான் அம்பேத்கரை ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா மாத்துறீங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். தேவையில்லாம மிஸ்இன்டர்பிரட் பண்ணாதீங்க. இதுதான் அவர் கொடுத்திருக்க வேண்டிய விளக்கம். இந்த விளக்கத்தை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல. நீ உண்மையிலேயே அம்பேத்கரை இழிவுபடுத்தும் நோக்கத்துல பேசல அப்படின்னா நீங்க இந்த கருத்தை தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா மாறாக என்ன சொல்றீங்க? ஏஐ மூலமா சித்தரிச்சிட்டாங்க. அப்ப நீ சொன்ன கருத்து தப்பா இருக்குன்னு உனக்கே தெரியல. வெளியே வந்து அந்த வீடியோ உன்னுடைய நாடாளுமன்றத்துல லைவ்ல வந்த வீடியோ வந்து அருவருப்பான கருத்து அப்படின்றது உங்களுக்கே தெரிய போய்த்தானே அது ஏஐ மூலமா சித்தரிச்சிட்டாங்கன்னு பொய் சொல்ல வர்றீங்க. அது சரியான கருத்து அப்படின்னா ஆமா சரியான கருத்துன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அமித்ஷாவே ஏஐ மூலமா சித்தரிக்கப்பட்ட கருத்துன்னு சொல்ற ஒரு கருத்தை இந்த பிஜேபி காரர்கள் இணையதளத்திலையும் ஊடகத்திலையும் வந்து அவர் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னேன்னு ஒத்துக்கிட சொல்லுங்க உங்க பாஷை. இல்ல அப்படின்னா நான் சொல்லல அப்படின்ற ஸ்டாண்ட்ல நீங்களும் பேசுங்க. அவர் சொல்லலன்னு சொல்றாரு, இவங்க சொன்னதா சொல்றாங்க, இவங்களுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்களோட பொய் புழுவிட்டு திரியிறாங்க. இதுதான் இவர்களுடைய நோக்கம். நாம மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது அப்படின்றதான் இவர்களுடைய நோக்கம். ஆனால் அம்பேத்கரின் மூலமாக இப்போது மக்களுடைய பிரச்சனை பிரதானப்படுத்தி பேசப்பட தொடங்கி இருக்கிறது அப்படின்றது அவர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்த விடாம பண்ணிட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு ஒப்பாரி கச்சேரி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதற்காக நடக்க வேண்டும்? மக்களுக்கான விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக நடக்க வேண்டும். மணிப்பூர் விவகாரம் குறித்து பேசப்படவில்லை, தமிழ்நாட்டின் புயல் பாதிப்புகள் குறித்து பேசப்படவில்லை, கேரளாவினுடைய மண்சரிவு பற்றி பேசப்படவில்லை, இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலித்துகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான வன்கொடுமைகளை பற்றி பேசுவதற்கு இந்த நாடாளுமன்றம் தயாராக இல்லை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, அதை பற்றி பேச இந்த நாடாளுமன்றம் தயாராக இல்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய செல்போனை ஒட்டு கேட்கிறார்கள் என்ற பெகாசஸ் குற்றச்சாட்டை பேசுவதற்கு இந்த நாடாளுமன்றம் தயாராக இல்லை. குடியரசுத் தலைவராக பழங்குடியினரை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாடு முழுவதும் பழங்குடியின மக்களுக்கு வந்து முகத்தில் சிறுநீர் கழிப்பது உள்ளிட்ட பெரும் கொடுமையான சித்திரவதைகள் நடத்தப்படுகிறது பாஜக காரர்களாலையும் RSS குண்டர்களாலையும். அதை பற்றி பேசுவதற்கு இந்த நாடாளுமன்றத்தில் இடமில்லை. இப்படி எந்த மக்கள் பிரச்சனை பற்றியும் பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் இடம் இல்லாத போது அந்த அவை நடந்தால் என்ன நடக்காவிட்டால் என்ன என்பதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. மக்கள் என்னைக்குமே நாடாளுமன்றம் ஏன் நடக்கல அப்படின்னு கவலைப்படுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? அங்க நம்முடைய பிரச்சனை பேசப்படுவதே இல்லை அப்படின்னு. 10 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதுவுமே பேசப்பட. டங்ஸ்டன் குறித்து நம்ம ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குறோம், டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து. அதை பேசுவதற்கு இந்த நாடாளுமன்றம் தயாராக இல்லை. அதானி குறித்து பேசுவதற்கு இந்த நாடாளுமன்றம் தயாராக இல்லை. அதானி இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் சூறையாடி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார். பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட கடன் வாங்குறதுன்றது சாதாரணம் இல்ல. நீங்களும் நானும் 2 லட்சம் ரூபாய் எஜுகேஷன் லோன் வாங்கிட்டோம் அப்படின்னா பேங்க் மேனேஜர் அத்தனை கால் பண்றாரு, பேங்க் ஏஜென்ட் அத்தனை கால் பண்றாங்க. எப்ப லோனை கட்ட போறீங்க, ஏன் கட்டாம இருக்கீங்க, விரைவா கட்டுங்க, அரசாங்கம் தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அவ்வளவு கால் பண்றாங்க, அவ்வளவு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதுக்கு. ஆனா இவர் லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வாங்கி இருக்கிறார். அந்த வங்கியே திவாலாக போகக்கூடிய அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அதானியின் பங்குகளில் எல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இந்த நாடாளுமன்றம் தயாராக இல்லை அப்படின்னா அப்ப மக்களுடைய சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மக்களிடம் இருக்கக்கூடிய வர்க்க பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி எதையுமே பேச மாட்டாங்க இந்த நாடாளுமன்றத்துல. அப்போ எதைத்தான் பேசுபொருளாக மாற்றுவது? அப்போ கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படுகிறது. அம்பேத்கரை பற்றி அதனால்தான் நாம் தொடர்ந்து பேசுவோம், இன்னமும் பேசுவோம். கார்மறியல் மட்டுமல்ல, அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு பதவி விலகும் வரைக்கும் அமித்ஷா வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாமல் போராட்டம் நடத்தும். அம்பேத்கர் குறித்தான விவாதங்கள் நாடு முழுவதும் எழ தொடங்கி இருக்கிறது. அது எழுவதற்கு முன்பே தமிழ்நாட்டிலும் அம்பேத்கர் குறித்தான விவாதங்கள் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி எழுந்துச்சு. விஜய் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார். அப்போ அம்பேத்கர் குறித்தான விவாதங்கள் நடைபெற்றது. இப்போ தமிழ்நாட்டில் விசிக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அம்பேத்கருக்கு ஆதரவாக, அமித்ஷாவுக்கு எதிராக. விஜய் அவர்கள் வழக்கம் போல் அறிக்கையை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கார். அவர் ஏன் இன்னும் போராட்டத்தை முன்னெடுக்கலை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் உலாவுறதை நம்ம பார்க்குறோம். இது மாதிரியான கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, விஜய் வந்து அம்பேத்கரை பேசுபொருளாக மாற்றினார் அப்படின்ற அந்த கருத்திலேயே நான் உடன்படல. அம்பேத்கர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசுபொருளாகத்தான் இருக்கிறார். ஏன் ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகான தாக்கம், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. மகாராஷ்டிரா தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியும் காங்கிரசுடைய கூட்டணியாகிய மகாவிகாஸ் அகாதியும் தோல்வியை தழுவியது. தோல்விக்கு காரணம் என்ன?
நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி முடிவுகளின்படி பார்த்தால் அவர்கள் 180 இடங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 150 இடங்கள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த வெற்றி சாத்தியப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? அந்த நெருப்பை, நாடாளுமன்ற தேர்தலில் பற்றிய அந்த நெருப்பை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு ஆள் இல்லை. கான்ஸ்டிடியூஷனை பத்தியும், அம்பேத்கரை பத்தியும், அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய ஒற்றுமை பற்றியும், அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பற்றியும் பேசுவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாடாளுமன்ற தேர்தலில் அதை பேசினாங்க. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து பேசுவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதை சரியா எதிர்க்கட்சிகள் கையாளல. அதனால தோல்வி அடைய வேண்டிய ஒரு நெருக்கடி அங்க ஏற்பட்டது. இப்ப தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாடு எப்போதுமே அம்பேத்கரையும் பெரியாரையும் தொடர்ந்து பேசுபொருளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான். இந்த மாநிலத்தில் வெளியாகக்கூடிய அத்தனை திரைப்படங்களில் தொடங்கி கலைப்படைப்புகள் வரைக்கும் அத்தனையிலும் அம்பேத்கரும் அம்பேத்கருடைய கருத்தியலும் இங்கு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கிறோம். அம்பேத்கர் குறித்தான நூல் வெளியீட்டு விழா அப்படின்றத அந்த அந்த நாள்ல அவர்கள் நடத்தி இருக்காவிட்டாலும் கூட தமிழ்நாடு அரசு அந்த நாளில் அமைச்சர்களின் மூலமாக மரியாதை செலுத்தி இருக்கத்தான் போகிறது. அம்பேத்கர் திடலில் விசிகாவுடைய அலுவலகத்துல அம்பேத்கர் குறித்த நிகழ்ச்சி நடந்திருக்கத்தான் போகிறது. அம்பேத்கர் பேசுபொருளாகத்தான் இருந்தார். இவர் அந்த ஜோதியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு எப்படியாவது அம்பேத்கருடைய அடையாளத்தோடு நம்மளும் பிரபலமாகி விட முடியாதா என்று முயற்சித்து பார்த்தார் விஜய். சரி, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால கலந்துகிட்டீங்க, உணர்வுபூர்வமா கலந்துகிட்டீங்கன்னே வச்சுப்போம். அம்பேத்கரை பற்றி அந்த மேடையில நீங்க என்னென்ன பேசுனீங்க? ஏதாவது உருப்படியான கருத்துக்களை பேசினீர்களா? அம்பேத்கர் படிக்க வேண்டும் என்று விரும்பினார், படித்தார், சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை ரெடியூஸ் பண்ணி பேசுறது. அம்பேத்கர் ஏன் படிக்க வேண்டும் என்று விரும்பினார்? ஏன் வெறிகொண்டு படிக்க விரும்பினார்? அதற்கு பின்னால் இருந்த காரணம் என்ன? பார்ப்பனியம். அதை அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல, தெம்பு இல்ல. இன்றைக்கு அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது குறித்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. நான் அந்த ட்வீட்ல அமித்ஷா என்ற பேர் ஏன் இல்லைன்ற அரசியலுக்குள்ளலாம் நான் போகல. உங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தமிழ்நாடு தழுவிய அளவுல வேணாங்க, பனையூர் பங்களா வாசல்ல, அந்த பண்ணையார் வீட்டு வாசல்லையாவது நின்று போராடி இருக்கலாமே. அல்லது இவரே தன்னுடைய வீட்டு வாசல்ல தொண்டர்களை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு, ஏன்னா இவர் வெளியே போயிட்டு வர்றது இவருக்கு சிரமமா இருக்கும். வயசாகுதா என்னன்னு தெரியல, அவரால் போக முடியல. 70-80 வயசுல நாடு முழுக்க எத்தனையோ தலைவர்கள் ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம பிரதமர் மோடி இந்த தள்ளாத வயசுலயும் எத்தனை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாரு, அமெரிக்கா, ஜப்பான் அப்படின்னு ஊர் ஊரா சுற்றிட்டு வரலையா? இவருக்கு என்ன வயசாகுது? இவர் வீட்டுல இருந்து வெளியே ஏன் கூட்டு போங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பகுதி, எல்லா ஊர்ல இருந்து 2 பேரை வண்டி பிடிச்சு கூட்டிட்டு போய் பனையூர் பங்களா வாசல்ல நிப்பாட்டி அம்பேத்கர் வாழ்க, ஜெய் பீம், அமித்ஷா பதவி விலகுறாருல. சம்பிரதாயத்துக்காக போராட்டம் பண்றது, சம்பிரதாயக்காக செய்யறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாருல. சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடக்கூடாதான் வேணாம்னு சொன்னாரு. அப்புறம் ட்வீட் போட்டாரு. ட்வீட் போடுறது சம்பிரதாயம் சொல்லிட்டீங்க, அடையாள போராட்டம் சம்பிரதாயம் சொல்லிட்டீங்க. அப்ப அதை தாண்டி என்னதான் செய்ய போற? ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சம்பிரதாயம்னு சொல்லி கழிச்சு விடுறது அப்படின்றது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு உரிய பக்குவம் அல்ல. ஒரு தலைவருக்குரிய பக்குவம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க விசிகா நேற்று போராட்டம் நடத்தியது. விசிகா நடத்தின போராட்டத்தை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நடத்த முடியல. பனையூர் பண்ணையாரினுடைய கட்சியால நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? ஏன்னா உங்களிடம் தத்துவம் இல்லை. நீங்கள் தத்துவத்தை திருட வந்தவர்கள். திருடர்களால தத்துவத்தை எப்போதுமே அடைகாத்து அதை ஒரு வெளிப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் தத்துவத்தை கை கொண்டு இன்னைக்கு விடுதலைன்ற ஒரு படம் வெளியாகி இருக்கு. அந்த விடுதலை படத்துல வர்ற கருத்து என்னது? விடுதலையில கடைசியா அந்த பெருமாளாத்தியார் என்ற கேரக்டரா விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு. அதுல வெற்றிமாறன் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்கள் அப்படின்ற வசனம் வருகிறது. அது அன்றைக்கு எம்ஜிஆருக்கு பொருந்தியதாக இருக்கலாம், இன்றைக்கு அது விஜய்க்கு அப்படியே பொருந்துகிறது. ஏன்? இப்ப விஜய்க்கு ஒரு பிரச்சனை ஒண்ணும் இல்ல. விஜயை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு வச்சுப்போம். ஒரு மேடையில விஜயை குறித்து தரக்குறைவான ஒரு வார்த்தையை ஒரு தலைவர் ஒருத்தர், ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் பயன்படுத்திட்டாருன்னு வச்சுப்போம். இந்த தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? ரோட்டுக்கு வருவாங்கல்ல. ஏன் வர்றாங்க? ஏன்னா அவர்கள் ரசிகர்கள், ஒரு தத்துவத்தின் பின்னால் திரண்டவர்கள் அல்ல. விசிகா தொண்டர்கள் ஏன் திரளுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் தத்துவத்தின் பின்னால் திரண்டவர்கள். திமுக ஏன் போராட்டம் நடத்துகிறார்? தத்துவத்தின் பின்னால் திரண்ட கட்சி. அம்பேத்கர் மீதான விமர்சனம் என்பது வேற, அம்பேத்கரை எதிரிகள் பயன்படுத்தும் பொழுது அதை எதிர்ப்பது என்பது வேற. அந்த அரசியல் கூட புரியாத ஒருத்தர் பனையூர் பண்ணையாராகவும் இன்னொருத்தர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற ஒரு தொழிலதிபராகவும் இருக்கிறாரு. இப்படி இந்த 2 பேரால அம்பேத்கரை பேச முடிந்தது இவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு விசிகாவும் திமுகவும் தான் தமிழ்நாடு முழுக்க ஒண்ணும் இல்ல, அமித்ஷாவுடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல அம்பேத்கருடைய உருவ பொம்மையை டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் இருந்து ஊர்வலமாக கிளம்பி நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட சென்ற RSS பேரணி 12 டிசம்பர் 1949 ஜவஹர்லால் நேருவினுடைய உருவ பொம்மையும் அண்ணல் அம்பேத்கருடைய உருவ பொம்மையும் எரித்தார்கள்.
அந்த நாட்டில் இன்றைக்கு அமித்ஷாவினுடைய உருவபொம்மையை எரித்து போராட்டம் நடத்தப்படுகிறது. அப்போ இந்த களம் நமக்கானதாக மாற்றப்பட்டதற்கு இந்த கட்சிகளுடைய போராட்டமும் இந்த கட்சிகளுடைய தொண்டும் முக்கியமானது அப்படின்றத மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க, வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அது எதையுமே செய்யறதுக்கு தயாரா இல்லையே. மறுபடியும் ஒரு பண்ணையார் தனத்தோட தான் அவர் நடந்து கொள்ளுகிறார். அம்பேத்கரை அணுகுவதிலும் அவர் பண்ணையாராகவே தான் இருக்கிறார். அம்பேத்கரை சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்கு புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்கிறது, இது பத்தாது விஜய் சார். போராட்டத்துக்கு வாங்க, உங்க தொண்டர்களை களத்துல இறக்குங்க. ட்விட்டர்ல 2 ஊடகவியலாளர்களை டேக் பண்ணி போடுறது இல்ல வேலை. களத்துல போய் போராட்டம் பண்ணணும், மக்களை அணிதிரட்டணும், அதுதான் வேலை. அந்த வேலையை பாத்தீங்க அப்படின்னா விமர்சனங்கள் ஏன் வரப்போகுது? நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.